ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லிக்கு தொட்டுக்க ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதோட பேர் வந்து தக்காளி பச்சடி. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி 1/2 kg தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து அந்த தக்காளியோட பின்பகுதியில் 2 கிராஸ் மாதிரி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த வெந்ததுக்கப்புறம் அந்த தோல் உரிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ஈஸியாக அதை பீல் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா தக்காளியும் செய்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த தக்காளியை ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ அந்த தக்காளியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தக்காளியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுறதுனால வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ நம்ம பியூரி மாதிரி அரைச்சாச்சு. இந்த வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதுலேயே நம்ம இந்த பியூரியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கடுகை வந்து கொஞ்சோண்டு நச்சுட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் அப்படி செய்திருக்கேன் நான். கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். நான் வந்து பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம், இந்த மாதிரி வேண்டாம்னா தக்காளி வேகும்போதே அந்த பூண்டை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, தேவையான அளவே உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பியூரியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி அரைக்கும்போது அது நடுவில் உள்ள அந்த வேர் பகுதி வந்து அரையாது. அதனால் வந்து அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நம்ம வந்து அந்த வேர் பகுதியை வந்து கீழே போட்டுடலாம். வெறும் பியூரி மட்டும் நான் எடுத்திருக்கேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நம்ம தக்காளியை வேக வச்சு போடுறோம். இப்போது இந்த பச்சடி வந்து நல்லா கொதிக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம், இதுவே போதுமானது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பச்சடி வந்து இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து தண்ணியாக வேணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திக்காக வேணும்னா தண்ணியை கம்மியாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ நைஸ் டே.